ஹே ஆல், நான் ரமணானுக்கு சில ப்ராடக்ட் என் பேஜில் லான்ச் பண்ணேன். அதோட மேக்கிங் வீடியோ தான் இது. ஃபுல்லாக பாருங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் ரெசின் 3:1 ரேஷியோ படி மிக்ஸ் பண்ணியாச்சு. பிளாக் கலர் பிக்மெண்ட்டை கொஞ்சோண்டு ரெசின்ல எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த சர்க்கிள் மோல்ட்ல தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் ரெசினை 2 சர்க்கிள்ல ஊத்திக்கலாம். நம்ம இதுல 3 லேயர் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் ஹாஃப் ஊத்துனா போதும். நெக்ஸ்ட் பீகாக் ப்ளூ கலர் மைக்கா பவுடர் தான் யூஸ் பண்றேன். அதை டைரக்டா மோல்ட்லயே போட்டுட்டேன். எதுக்கு கப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு, பட் கப் யூஸ் பண்றது தான் பெஸ்ட் வே. ஏன்னா அப்பதான் அந்த மைக்கா பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். இதுல சம்டைம்ஸ் மிக்ஸ் ஆகாம கூட இருக்கும். என்ன பண்றது, எனக்கு அலுப்பா இருக்கு. ரெசின் ஆர்டிஸ்ட் யாராச்சும் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த கலரை ரெசின்ல மிக்ஸ் பண்ணும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்னு ஷேர் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் சம்டைம்ஸ் என்னையே மறந்து ரொம்ப நேரமா அந்த கலரையே பார்த்து முறைச்சிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் தான் தெரியும், ஓ நம்ம ரொம்ப நேரமா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அது ஆல்ரெடி மிக்ஸ் ஆயிட்டு அப்படின்னு. நெக்ஸ்ட் இது ரொம்பவே டிஃப்ரெண்டான கலர். பார்க்க ஒயிட் மாதிரி இருக்கும், ஆனா ஒயிட் இல்ல. இதை பிளாக் பிக்மெண்டோட மிக்ஸ் பண்ணா டார்க் பர்பிள் கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பிளாக் ரெசின், அதுலயே இதை ஆட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒயிட் கலரையும் அதுலயே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ரெசினா அது மேல திருப்பி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அந்த டார்க் பர்பிள் வந்துருச்சு. எனக்கு மட்டும் ஏனே தெரியல, கேமரா கரெக்டா ஃபோக்கஸ் ஆக மாட்டேது. எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்ல கேமரா கண்ணு தெரியலையான்னு தெரியல. ஏன்னா நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு கலர் தெரியுது, போன்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே, நமக்கு தேவை ஒரு அழகான ரிசல்ட். அண்ட் இன்னும் கொஞ்சமும் இருந்துச்சு, ஸோ வேஸ்ட் பண்ண வேணான்னு பக்கத்துல உள்ள மோல்ல ஊத்திட்டேன். ரெசின் செய்யும் போது ரொம்ப பெரிய கவலை என்னன்னா பபிள்ஸ் தான். அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். டைம்க்கு டைம் லைக் ஒரு 8 hours கழிச்சு மேபி திடீர்னு வந்திருக்கும். நம்ம அந்த டைம் தூங்கி இருப்போம், தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்க தான் பபிள் ஸ்ப்ரே யூஸ் பண்றோம். பக்கத்துல கோல்டு கலர் என்ன அங்கங்க ஊத்துற மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. யோசிக்கலனாலுமே நான் சொல்றேன், அது நான் சும்மா மிச்சம் மீதி இருந்துச்சுன்னு ஏதோ ஒன்று செய்யும் போது ஊத்துனதுங்க. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பர்பிளும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குன்னு அதுல ஊத்தி கவர் அப் பண்ணி 1 day கம்ப்ளீட்டா ரெசின் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம எழுப்பி விடலாம். செகண்ட் டே ரெசின் கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. Day 2 இது பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் டிமோல்ட் பண்ணதே அந்த மிச்சம் மீதி இருந்துச்சுன்னு ஊற்றி வச்சேன்னா அதுதான். பிகாஸ் அது முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதில் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் டிசைன் நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன். சரி ஓகே, அதை ஓரமாக வச்சிடலாம். பிளாக் அண்ட் ப்ளூ நான் டிமோல்ட் பண்ணல, பிகாஸ் அந்த மோல்ட்லேயே வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் பர்பிள் மட்டும் டிமோல்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா இந்த பர்பிளோட கலர்ஸ் வந்து அடியில் போய் தங்கிடும். ஸோ ஃப்ரண்ட்ல திருப்பி பார்க்கும்போது அந்த கலர்ஸ் தெரியும், மேலே பார்க்கும்போது வெறும் பிளாக் கலர் மாதிரி தான் தெரியும். அது ஐ திங்க் கேமராலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் ஃப்ரண்ட்ல ஒர்க் பண்றதுனால நான் டிமோல்ட் பண்ணிட்டேன் அந்த பர்பிள மட்டும். இந்த கலர் பேலட் ஊர்ல இருந்து என் தங்கச்சி டாட்டையை போட்டு வந்தது. இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா 2 drop ஆஃப் ரெசின் ஊத்திட்டு கோல்ட் பேப்பர் ஆட் பண்ண போறோம். அண்ட் இதுல நிறையவே கோல்ட் பேப்பர் ஆட் பண்ணணும். பண்ணிட்டு அதுல குட்டி குட்டியா ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது பத்தாது, ஸோ பக்கத்துல இன்னொன்னும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டுல தூசி இல்லைன்னு நினைப்போம், பட் எங்கே இது டஸ்ட் வரும்னே தெரியாது. எங்கேயாவது வந்து அந்த ரெசின் மேல உட்காரும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேப் வச்சு அதை டேப் பண்ணி எடுத்தா எல்லாமே வராது, பட் ஒரு 80% ஆஃப் டஸ்ட் வந்து. இப்போதான் ரெசினோட மெயின் டிசைனுக்கு வந்திருக்கும். மேபி நீங்க இந்த டிசைன் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துருக்கலாம், பட் நான் இதை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். இதை நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதை நான் எதுலயுமே காப்பி அடிக்காம நானே யோசிச்ச டிசைன் இது. ஆனா ஒரு 2 days கழிச்சு இன்ஸ்டால இந்த டிசைன் வருது. யார் அது நம்ம மூளையில உள்ள ஐடியாவை திருடினது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இட்ஸ் ஓகே, இதெல்லாம் காமன் தானே. நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன டிசைன்னே சொல்லல. ஆக்சுவலி நான் நோம்பு தோறன்ட்டு வரும்போது வானத்துல என்ன மாதிரி ஒரு அழகான பிறையை பார்த்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்போதான் இதை ஏன் நம்ம ரெசின்ல பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அந்த தாட் ஆஃப் மைண்ட்ல தான் இப்போ நம்ம ஹாஃப் டிசைன் மூன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தேன்னா அந்த கோல்டு பேப்பர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த ரெசினை நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஹாஃப் மூன் ஷேப்க்கு நம்ம மேல அப்ளை பண்ண போறோம். பிறை பார்க்க இப்படிதான் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்படி இல்லை, ஆனா எனக்கு இப்படிதான் வந்துச்சு. இதை தான் நீங்க ஏத்துக்கணும். இப்ப வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் நான் கடைசியில ரியலைஸ் பண்ணேன் என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கடைசியா அதை கொஞ்சம் கோல்ட் ஃபிளேக்ஸ் எல்லாம் எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு அளவுக்கு ஹாஃப் மூன் மாதிரி கொண்டு வந்துட்டேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அடுத்த டிசைன் நம்ம ஹார்ட் டிசைன் பண்ண போறோம். ஸோ ஹார்ட் வந்து பாதி ஃபில் பண்ணாதான் அடுத்த பாதி ஃபில் பண்ண முடியும். பட் எப்பயுமே நமக்கு நேச்சுரலா ஒரு திங்ஸ் இருக்கும். என்னன்னா ரைட்ல லைக் நார்மலா ஐலைனர் போடுறோம் அப்படின்னா ரைட்ல அழகா போடுவோம், லெஃப்ட்ல கேவலமா போடுவோம். அதே மாதிரிதான் இதுவும். ஹார்ட் ஒரு சைடு ரைட் சைடு கரெக்டா வந்துருச்சு. அதே லெஃப்ட் சைடு வருமானு கேட்டீங்கன்னா வரல. ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் சப்பையாவும் இன்னொரு ஹார்ட் குண்டாவும் தான் வந்துச்சு. பட் அதை ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது இந்த ஆயத்தோல் குர்ஷி அரபிக் ஸ்டிக்கர் வச்சு தான் பண்ண போறோம். இது வந்து வினில் ஸ்டிக்கர்.
ஸ்டிக்கர். இது நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ இதுல உள்ள அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை நம்ம கரெக்டா வந்து அந்த ரெசின்ல பேஸ்ட் பண்ணோம். ரொம்ப கஷ்டமான ஒர்க் என்னன்னா அந்த அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டா வராது. ஒட்டும் போது ஓகே கரெக்டா தான் ஒட்டுறோம்னு இருக்கும். ஆனா ரியாலிட்டி எப்படி இருக்கும், லைட்டா கொஞ்சம் கொடை சாஞ்சிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எடுத்தா அந்த ஸ்டிக்கர் வந்துடும். ஓகே, நம்ம திருப்பி அது உள்ளாரே வச்சிருவோம். கேமரால தெரியல, காட்ட தான் எடுத்தேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்க அலைன்மெண்ட் மாறிடுச்சு அப்படின்னா இந்த கோல்ட் ஃபிளேக்ஸ் இல்ல வேற ஏதாவது டிசைன் கிளிட்டரை வச்சு அதை மேனேஜ் பண்ணுங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கவர் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த பர்பிள் ரெசினை வெளில எடுத்துட்டோம்ல, ஸோ அது ஹோல்ட் பண்ணி நிற்கிறதுக்காக நான் வந்து இந்த யூவி டேப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அது அங்கேயும் இங்கேயும் நவரும் இல்லை கீழே ஊற்றும். ஸோ இதில் இருக்கும்போது அது ஹோல்ட் ஆகி நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். அண்ட் இது ஒட்டும் போது ஏதாவது டேபிளில் இல்லை பிளாஸ்டிக்கில் ஒட்டுங்க. நான் தெரியாமல் பேப்பரில் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் டே எடுக்கும் போது பேப்பரோட கிழிஞ்சிட்டு வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஸோ டாப் கோட்டிங் மட்டும் எல்லாத்துலேயும் பண்ணால் இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். மேக் ஷூர் நம்ம டாப் கோட்டிங் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். கீழே ட்ராப் ஆகிட்டா அதுக்கப்புறம் நமக்கு தான் அது இன்னும் வேலை அதிகமாக இருக்கும். வெறும் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால நான் சைட்ஸ் அப்புறம் அதை சுற்றிலாம் வந்து கோல்ட் ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பர்பிள் இருக்குது. ஸோ நான் எல்லாமே கோல்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ சில்வரில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சில்வர் ஃப்ளெக்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயுமே வந்து என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி இதுலேயும் ஹார்ட்டே பண்ணுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு குட்டி ஹார்ட் பண்ணேன். அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடித்தோடனே எக்ஸஸாக இன்னும் கொஞ்சம் ரெசின் இருந்துச்சு. ஸோ அதில் ஒயிட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு மோல்டில் ஊற்றி வச்சுட்டேன். சரி இதுலேயும் நம்ம வந்து அரபிக் ஸ்டிக்கர் பண்ணலாம் அப்படின்னு. இன்னைக்கு டே 3 எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. எல்லாமே ட்ரை ஆகினாலும் இன்னும் ஸ்டில் பெண்டிங் இருக்கு. என்னன்னா நம்ம சில இதுக்கெல்லாம் வந்து 3rd லேயர் வந்து ஊத்தல, சில இது ஃபினிஷ் ஆயிட்டு. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம 3rd லேயர் பண்ண போறோம். பீகாக் ப்ளூ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் எக்ஸஸா லைட்டா ரெசின் வெளில வந்துருச்சு. அது ட்ரையாவும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை மிஷின் வச்சு நம்ம அந்த எக்ஸஸா உள்ளதை மட்டும் எடுத்துடலாம். யூவி டேப்லாம் போட்டு எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3rd லேயர் ஆஃப் ரெசின் ஊத்த போறோம். இதை இன்னும் ஒரு நாள் ட்ரை ஆகிட்டா ரெசின் ரெடி. நான் என்னென்னலாம் இந்த ரமடானுக்கு பண்ணணும் அது எல்லாத்தையும் கீச்செயின்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். பட் வந்து போர்ட்ரேட்டில் எடுத்துட்டேன், லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்க மறந்துட்டேன். நம்ம ஃபுல் வீடியோ ஒன்று எடுத்து வச்சிருக்கோனே மறந்துட்டேன். பட் இதுதான் அதோட ரிசல்ட். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ரெசின் ஆர்ட் வீடியோ, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் vlogs, அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஐஸ்லேஹா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.